ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி உடனடியாக செய்யக்கூடிய உளுந்து முறுக்கு. நம்ம வறுத்து பொடிக்கணும்னு தேவையில்லை, நம்ம உடனடியாக இதை செய்திடலாம். கடையில் வாங்கின இடியாப்பம் மாவை வச்சு நான் செய்திருக்கேன். வரப்போகிற தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக, வாசனையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் இந்த இடியாப்பம் மாவு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கும், எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். நான் இதில் தான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன், அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதே கப்பில் தான் அரை கப்பு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் ஜீரகத்தை இடித்து வச்சுருக்கேன், இல்லைன்னா அடைச்சிக்கிடும். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், நம்மளுக்கு தேவையான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இவ்வளோ தான் தேவை. நம்ம இப்போ உளுந்த குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துடணும். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம அரை கப்பு உளுந்து எடுத்தோம், அதுக்கு 1 கப்பு தண்ணியும் கூட கொஞ்சம் 1/4 கப்பு குறைவாக எடுத்தால் போதும். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வரட்டு, நல்லா வெந்து வந்துடும். 3 விசில் வந்து ஆவியெல்லாம் போயிட்டு பாருங்கள். இப்போ திறந்து பாருங்கள். திறந்து பார்த்தா நல்லா வெந்து இருக்கும். கரெக்டான அளவு தண்ணி. நீங்கள் 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்தீங்களன்னா 2.25 கப்பு தண்ணி எடுங்க. கரெக்டான அளவு அது. பாருங்கள் இப்போ எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக அரைங்க. வெண்ணெய் போல் இருக்கணும். நீங்கள் 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்தீங்கன்னா 2.25 கப்பு தண்ணி எடுக்கணும். அந்த அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். மாற்றி வச்சுட்டு இப்போ இதில் 2 கப்பு அரிசி மாவு, நம்ம எடுத்து வச்சோம்லே 2 கப்பு அரிசி மாவு, அதையும் போட்டுடணும். இடியாப்பம் மாவு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அது இடித்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஓமத்தையும் இடித்து தான் வச்சுருக்கேன். உப்பு, தேவையான அளவு உப்பு போடுங்க. முதல்ல நம்ம உளுந்தில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம், அதனால் குறைச்சி பார்த்து போட்டுடுங்க. நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா 2ஆவது போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய், 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் விடணும். அப்படி 2 கப்பு எடுத்துருக்கனால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது கரெக்டான அளவு தான், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு நம்ம கைகளால் பிசைஞ்சு எடுப்போம். முதல்ல தண்ணி விட வேண்டாம், தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க முதல்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். நல்லா இறுக்கமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் விடுங்க. நல்லா முறுக்கு மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்லே கொஞ்சம் இலக்கமாக அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், நான் எல்லாம் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இப்படி கை வச்சா இப்படி நல்லா விரல் உள்ளே போகணும். பாருங்கள், இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் கை முறுக்காட்டும் சுற்றி எடுக்கலாம். பாருங்கள், கை முறுக்கு சுற்ற தெரிஞ்சவே கை முறுக்காட்டும் சுற்றி எடுக்கலாம். இப்போ நான் இந்த முறுக்கு வச்சு தான் எடுத்திருக்கேன். 3 கண் உள்ளது. இதில் எண்ணெய் தடவிடுங்க, குழாயிலையும் எண்ணெய் தடவிடுங்க. நம்ம இந்த முறுக்கு புளியதுக்கு சாஃப்டாக வரணும். அப்படின்னா தான் இந்த முறுக்கும் நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கண்ணகப்பை எடுத்திருக்கேன், அதே போல் வாழை இலையும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன தட்டு இருந்தால் எடுத்துக்கலாம், வாழை இலையிலையும் இருந்தால் அழகாக எடுத்து போடலாம். பாருங்கள், இப்போ இந்த கண்ணகப்பையில் பிழிஞ்சிடும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய தட்டு இருக்கோ, கண்ணகப்பை இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் நீங்கள் சுற்றி எடுத்தால் போதும். குழந்தைகளுக்கு ஒன்று கொடுத்தாலே போதும். பாருங்கள், இப்போ நான் வாழை இலையில் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ அடுப்பில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தியாச்சு, நல்லா காஞ்சிட்டு நீங்கள் ஒரு துண்டு போட்டு பார்த்தீங்கன்னா மேலே உடனே வரணும். அப்படி பாருங்கள். இப்போ நான் போட்ட உடனே இதுவும் மேலே வந்துடுச்சு. இப்படி போடுங்க. உங்களுக்கு வாழை இலையில் இருக்கிறத கைகளால் எடுத்து போட முடியும்னா கைகளால் எடுத்து போடுங்க. பாருங்கள், நல்லா இந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு
இந்த முறுக்கு மேலே தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் திருப்பி போடணும். கொஞ்சம் நல்லா வேகட்டு. உங்களுக்கு வெள்ளையாட்டே இருக்கணும்னா இந்த பக்குவத்தில் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் சிவந்து வந்தால் தான் இந்த முறுக்கு எவ்வளோ நாள் இருந்தாலும் நல்ல வாசனையாட்டு நல்லா டேஸ்டாட்டு இருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. நல்ல நிறம் மாறி வந்திருக்கு இல்லையா, அதனால் எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ அடுத்ததாக போட்டுருவோம். பாருங்கள், இந்த வாழை இலையில் இருக்கிறத எப்படி எடுத்து போடுன்னு பாருங்கள். உங்களுக்கு கைகளால் போடுறதுக்கு பயமாக இருந்தேன்னா இந்த இதை எடுத்து இப்படி எடுத்துட்டா போதும், கமத்தி விட்டுட்டா போதும், உடனே வந்துடும். பாருங்கள், இப்படியே நீங்கள் வாழை இலையிலையும் வச்சு எடுத்து சுற்றி வச்சு பாருங்கள். சீக்கிரமாக நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். நிறைய எண்ணெய் வச்சு நீங்கள் பெரிய கடாயில் வச்சு சுட்டு எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சுட்டு எடுத்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த உளுந்து நல்ல வாசனையோடையும் இருக்கும். பாருங்கள், இதையும் எடுத்துடலாம். உங்களுக்கு கலர் இவ்வளோ கலர் வேண்டான்னா நீங்கள் வெள்ளையாட்டே எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளவு கலராக இவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல வெயிட் இல்லாமல் இருக்குது. பாருங்கள், இது வெள்ளையாக இருக்குது. இதை வெள்ளையாக கொஞ்சம் எடுத்துருக்கேன். நல்ல வெயிட் இல்லாமல் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் இந்த தீபாவளிக்கு நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.